10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, 2 லட்ச ரூபாய்க்கு வித்திருப்பாங்க, 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, 5 லட்ச ரூபாய்க்கு வித்திருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், யூசர் ஆகிய நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடும். பரவாயில்லையே, நம்மளும் 1 லட்ச ரூபா போட்டோம்னா 2 லட்ச ரூபா கிடைச்சிடும் இருக்கே, வீட்டுல உட்காந்துட்டு நம்ம ஈஸியா நம்மளால 2 லட்சம் சம்பாதிக்க முடியும், 20,000 சம்பாதிக்க முடியும், 10,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வருது. கவர்மெண்ட்டும் சில வீடியோஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில யூடியூப் சேனல்ஸையும் பிளாக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சில யூடியூப் சேனல்ஸ் அவங்களுக்கே தெரியாமலே போடுறாங்க. என்ன விதமான ஹலோ நண்பா, நான் தான் உங்க யூயோ. இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா வேற லெவலில் அமேசிங்கான ஒரு டாபிக் தான். இப்போ ஷேர் மார்க்கெட்னா எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கேன். ஷேர் மார்க்கெட் என்ன, ஒரு 1000 ரூபா போட்டு 10,000, 1 கோடி, 1 லட்சம் அதே மாதிரி சம்பாதிக்கலாம்னு ஆசை கட்டி நம்மள்ட்ட நிறைய ஸ்கேம் நடக்குது. அதை பத்தி தான் நம்ம அண்ணன் இன்னைக்கு பேச வந்திருக்காங்க. ஏற்கனவே இந்த நம்ம அண்ணனை பார்த்துக்கலாம், அது இன்சூரன்ஸ் எல்லாம் நிறைய பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ணன் இன்னும் இன்சூரன்ஸ் இது பண்றாங்க, உங்களுக்கு வேணா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பயனுள்ள தகவலை இன்னும் தந்துறதுக்கு ஆர்வமா நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. வெல்கம் டு சேனல்ண்ணே. இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பேச போறோம்? ஷேர் மார்க்கெட் ஸ்கேமை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். திருப்பி நான் அந்த சேனல்ல இருந்து எனக்கு வாய்ப்புகள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ ஆன்லைன் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சில பேர் வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, 2 லட்ச ரூபாய்க்கு வித்திருப்பாங்க, 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, 5 லட்ச ரூபாய்க்கு வித்திருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், யூசர் ஆகிய நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடும். பரவாயில்லையே, நம்மளும் 1 லட்ச ரூபா போட்டோம்னா 2 லட்ச ரூபா கிடைச்சிடும் இருக்கே, வீட்டுல உட்காந்துட்டு நம்ம ஈஸியா நம்மளால 2 லட்சம் சம்பாதிக்க முடியும், 20,000 சம்பாதிக்க முடியும், 10,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வருது. கவர்மெண்ட்டும் சில வீடியோஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில யூடியூப் சேனல்ஸையும் பிளாக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சில யூடியூப் சேனல்ஸ் அவங்களுக்கே தெரியாமலே போடுறாங்க. என்ன விதமான ஸ்கேம்ஸ் நடக்குது, என்ன விதமான நம்மள மோட்டிவேஷன் பண்ணிட்டு அதை எப்படி அவங்க பயன்படுத்தி லாபம் பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஆன்லைன்ல நிறைய ஃப்ரீ வெப்சைட் இருக்கு. 2-3 ஆப்பும் நிறைய ஆப் இருக்கு, ஃப்ரீயான ஆப். அந்த ஆப் எல்லாம் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் ஆப்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவலாவே நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எது விர்ச்சுவல் ட்ரேட்னா என்ன, விர்ச்சுவல் மார்க்கெட்டிங், விர்ச்சுவல் ட்ரேட் சம்பந்தப்பட்டது ஆப் எப்படிங்கிறத பார்த்து நிறைய ஸ்டாக்கு, நிறைய ஆப் நம்ம ஆன்லைன்ல இருக்கு, நீங்க சர்ச் பண்ணா கிடைக்கும். அந்த ஆப்ல என்ன பர்டிகுலரா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, விர்ச்சுவலா உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் காட்டுவாங்க. 10 lakhs இருக்கும், 5 lakhs இருக்கும், 10 lakhs இருக்கும், 5 lakhs இருக்கும், 20 lakhs இருக்கும். அந்த விர்ச்சுவல் அமௌண்ட்டை நம்மளால வித்ட்ரா பண்ண முடியாது. நம்ம பார்க்கலாம், கண்ணால பார்க்கலாம், ஆனா நம்ம பணம் கிடையாது. அது அந்த ஆப்ல தான் அந்த பணம் நமக்கு இருக்கும். நம்ம யூசர் ஐடி லாகின் பண்ணுவோம் அப்படின்னா அந்த விர்ச்சுவலா நமக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஐடியில மினிமமா 10 lakhs வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம்னு காட்டும். சப்போஸ் அந்த 10 lakhs குறைஞ்சா கூட திருப்பி டாப் அப் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் டாப் அப் பண்றதுக்கு பெரிய நீங்க செலவே பண்ண தேவையில்லை. லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணீங்கன்னா டாப் அப் ஆயிடும். ரொம்ப ஈஸி தான் அது. அதை விர்ச்சுவலா அவங்கள்ட்ட காட்டுவாங்க அந்த அமௌண்ட்டை. ஆனா அதை நீங்க அதுல இருந்து 1 ரூபா கூட நீங்க எடுக்க முடியாது. இந்த ஸ்கேமர்ஸ் எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணி கஸ்டமர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சொல்லுவாங்க, நான் ஆன்லைன்ல வெப்சைட்லயோ இல்லைன்னா யூடியூப்லயோ இல்லைன்னா வாட்ஸ்அப்லயோ ஒரு லிங்க் அனுப்புவாங்க, இல்லை வீடியோ அனுப்புவாங்க. நான் இன்னைக்கு பர்டிகுலரா ஒரு 10 ஷேர் வாங்கினேன். அந்த 10 ஷேர்லயும் பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் 2 லட்ச ரூபா கிடைச்சிருக்கு, 3 லட்ச ரூபா கிடைச்சிருக்குன்னா விர்ச்சுவல் ட்ரேடிங் பண்ண ஆப்பை நம்மள்ட்ட வீடியோவா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மள்ட்ட காட்டுவாங்க. அது லைவ் மார்க்கெட்ல தான் இருக்கும். நீங்க லைவ் மார்க்கெட்ல என்ன மாதிரியான ஸ்டாக் வாங்கணும் அதே ஸ்டாக் வேல்யூ தான் அதுலயும் இருக்கும். ஆனா என்ன, அது விர்ச்சுவல், இது ரியல். ரியலா போடுறப்ப நம்ம ஃபண்டுக்கு நம்ம பயந்துட்டே இருப்போம். ஒரு 1 lakh போடுறோம் அப்படின்னா அமௌண்ட் அப்பானாலும் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம், அதே சமயம் டவுன் ஆனாலும் நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். ஆனா விர்ச்சுவல்ல உங்களுக்கு அந்த எமோஷனே இருக்காது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மெயினா எமோஷன் கண்ட்ரோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது விர்ச்சுவலா பண்றப்ப நமக்கு எமோஷனே இருக்காது. ஏன்னா நம்ம பணம் இல்லையே, இது ஆன்லைன்ல இருக்க போது திருப்பி நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணோம்னா திருப்பி நமக்கு ஒரு 10 lakhs வரப்போகுது. அதனால நமக்கு ப்ராஃபிட்டும் லாஸும் நமக்கு நம்மள பெருசா சஃபர் ஆகாது. அதே ரியலுக்கு வந்தப்ப நம்ம என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு 1000 rupees ஒரு 10,000 rupees நமக்கு லாஸ் ஆனால் நமக்கு பெரிய லெவல்ல நமக்கு மைண்ட் அப்செட் ஆயிடும். நமக்கு அதே 1000 rupees 10,000 rupees நமக்கு ப்ராஃபிட் ஆனாலும் நம்ம ரொம்ப சந்தோஷமாயிடும். அதை தான் ஸ்கேமர்ஸ் நம்மளை யூஸ் பண்ணிட்டு அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. 2-3 ஸ்டாக்கை சொல்லுவாங்க. அந்த ஸ்டாக் அப்பாவும், நான் பாருங்க 20 lakhs ஒரு மந்த்லயே 20 lakhs ப்ராஃபிட் அடிச்சிருக்கேன், 2 monthலயே நான் 50 lakhs ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா என்னோட டிப்ஸை யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில ஷேரோட டிப்ஸ் அவங்க கொடுப்பாங்க. 10 டிப்ஸ் கொடுப்பாங்க. இந்த 10 டிப்ல 5 டிப் அவங்க சொல்ற டார்கெட் டச் ஆகும், மீதி 5 டிப் அவங்க சொல்ற டார்கெட் டச் ஆகாம அவங்க லாஸ்ட் பாயிண்ட்டை டச் ஆயிடும். நம்ம என்ன பண்ணுவோம், எமோஷன் ஆகிட்டு
லாஸ் ஆகணும், எவ்வளோ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஃபுல்லாக இருக்கிற பைசாவை நம்ம வந்து ஜீரோ பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ப்ராஃபிட் ஆனால் நம்ம வந்து ஒரு 10,000 ப்ராஃபிட் ஆகிறதுக்காக வந்துடுச்சா உடனே நம்ம எஸ்கேப் வெளில வந்துடணும்னு நினைப்போம். அதனால விர்ச்சுவல் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறப்ப பார்த்து யூஸ் பண்ணுங்க. அதை ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே யூஸ் பண்ணாலும் சரி, பொசிஷன் எடுத்தாலும் சரி, ஆன்லைனில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப 1 வருஷத்துக்கு 2 வருஷம் 5 வருஷம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணிட்டு தான் அந்த நீங்கள் ஆன்லைன் ட்ரேடிங் எடுக்கணும். ரெண்டாவது, இந்த விர்ச்சுவல் ட்ரேடிங் நிறைய ஆப் இருக்கு, அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கணும், எந்த மாதிரியான ட்ரேட் எடுக்கணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்க்கணும், மார்க்கெட்டோட சார்ட் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். லேர்ன் பண்ணுறதுக்கு எப்படியும் மினிமமாக 2 to 3 இயர்ஸ் ஆகும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பர்ட்டான ஒரு பர்சன் இருந்து ப்ரொஃபஷனலாக அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேட் மார்க்கெட்லேயும் சரி, இன்ட்ராடேலையும் சரி, கிரிப்டோ கரன்சிலையும் சரி நீங்கள் வந்து ஜெயிக்கலாம். இந்த ஸ்கேமர்ஸ் வந்து அந்த வீடியோ போடுவாங்க, அந்த ஆப்பில் அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ஒரு 5 lakhs போட்டாப்லையும் 20 lakhs ப்ராஃபிட் பண்ணாப்லையும் காட்டுவாங்க. நம்ம பார்க்குறப்ப நமக்கு ஆசையாக இருக்கும், பரவாயில்லையே நம்மளாலையும் ஒரு முடிவு போல இருக்கே, அவங்களால முடியிறப்ப நம்மளாலையும் முடியுமே, சரி நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு 50,000 தானே போட்டு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை யூஸ் பண்ணிட்டு நம்மள்ட்ட இருக்கிற ஃபண்டை அவங்க ஈஸியாக நம்மளை மோட்டிவேட் பண்ணி அவங்க நம்ம ஃபண்டை எடுத்து விளையாடுவாங்க. விளையாண்டு அவங்களும் ஜெயிக்க மாட்டாங்க, நம்மள கடைசியில் தவிக்க விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. அதனால விர்ச்சுவல் ட்ரேடிங்கை நம்பி யாரும் வந்து இன்ட்ராடேக்குள்ளேயோ மார்க்கெட்டிங்குள்ளேயோ வராமல் பத்திரமா உங்கள் ஃபண்டை சேவ் பண்ணி வச்சிங்க. நல்ல டெக்னிக்கல் அனலைஸாக உள்ளவங்கள்ட்ட, ப்ரொஃபஷனலாக உள்ளவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணணும். 2 to 3 இயர்ஸ் ஸ்டடி பண்ணணும், லேர்ன் பண்ணணும். லேர்னிங் அப்புறம் தான் ஏர்னிங். தேங்க்யூ. நன்றிண்ணா, நன்றி. சூப்பராக பயனுள்ள தகவலாக கொடுத்துருக்கீங்கண்ணே. இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு இந்த வீடியோ டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து இதேமாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.